வணக்கம். இன்னைக்கு நம்ம எளிமையா செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான் செஞ்சு பார்க்க போறோம். நமக்கு இடுப்பு பக்கம் இருக்கக்கூடிய சதைகளை குறைச்சி, வயிற்று பக்கம் அடி வயிறு பக்கம் இருக்கக்கூடிய சதைகளை குறைச்சி, பின்னாடி இருக்கக்கூடிய சதைகள் எல்லாம் குறைச்சி, இடுப்புக்கு நல்ல ஒரு அழகான ஒரு வடிவத்தை கொடுக்கக்கூடிய எளிமையா செய்யக்கூடிய ஒரு பயிற்சி செய்ய போறோம். குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இடுப்பு பக்கமும் பேக் சைடும் நல்ல வெயிட் போடும். அந்த வெயிட்டை குறைச்சி அந்த பக்கம் இருக்கக்கூடிய சதைகளை குறைக்கிறதுக்கு இந்த பயிற்சி நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பயிற்சியா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடிக்கடி இந்த கீழ் முதுகு வலி வரும். அந்த முதுகு வலியை போக்குறதுக்கும் முதுகு எலும்பை நல்ல ஸ்ட்ரென்த்தனா வச்சுக்கிறதுக்கும் இந்த பயிற்சி உதவியா இருக்கும். இந்த பயிற்சி நம்ம எப்படி செய்ய போறோம் அப்படின்னா, நாங்க 2 பேர் சேர்ந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போறோம். இந்த பயிற்சி நீங்க ஒரு 20 கவுண்டிங் முதல்ல செய்யணும். அப்புறம் கொஞ்சம் கேப் கொடுத்துருங்க. அப்புறம் ஒரு 20 கவுண்டிங், அப்புறம் கொஞ்சம் கேப் கொடுங்க, அப்புறம் ஒரு 20 கவுண்டிங். அந்த மாதிரி 20 ஒரு 3 செட்டு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் ஒரே மாசத்துல உங்க இடுப்பு பக்கம் இருக்கக்கூடிய சதைகள் குறைஞ்சி இடுப்பு நல்ல ஒரு அழகான ஒரு வடிவத்தை கொடுக்கறத நீங்க ஃபீல் பண்ண முடியும். இப்ப எப்படி செய்யறது அப்படின்றத முதல்ல நாங்க செஞ்சு காட்டுறோம், நீங்க பாருங்க. 2 பேரும் நல்ல சைட்ல அவங்க அந்த பக்கம் நான் இந்த பக்கம் சைட் நேரா திரும்பிக்கிட்டு 2 பேருடைய முதுகும் நேரா இருக்கு. 2 பேருடைய முதுகும் இருக்கு. இப்ப நான் நல்லா சைட்ல திரும்பி அந்த பாலை வாங்க போறேன். அதே மாதிரி ஒரு 20 கவுண்டிங் தொடர்ந்து செய்ய போறோம். காலுக்கிடையே நல்ல ஒரு 1/2 அடி கேப் கொடுத்துக்கலாம். இப்ப எப்படி செய்யறோம்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகே, இந்த மாதிரி ஒரு 20 கவுண்டிங் கண்களை திறந்துட்டு செய்யுங்க. இல்லைன்னா ஒரு சில பேருக்கு ஒரு மாதிரி கேர்னஸ் வர மாதிரி இருக்கும். அதனால கண்களை திறந்துட்டு இந்த பயிற்சியை செய்யுங்க. சப்போஸ் 2 பேர் இல்லை, அப்ப நம்ம ஒருத்தவங்களா செய்யணும் அப்படின்னா எப்படி செய்யலாம் அப்படின்னா, வாழை வச்சிருங்க. 2 பேரும் சேர்ந்து செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஒரு ஆளா கூட நம்ம இந்த பயிற்சியை செஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, திருப்பி செவுருக்கு பின்னாடி நின்னுக்குங்க. செவுத்துக்கு இடையே நல்ல ஒரு அடி கேப் கொடுத்துட்டு கைகளை பயன்படுத்தி இப்ப செய்ய போறோம். இங்க பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நல்லா பார்த்துருப்பீங்க. இடுப்பு நல்லா ட்விஸ்ட் பண்றதை நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க. இதை நீங்க செஞ்சு பாருங்க. இடுப்புக்கு ஒரு பெஸ்டான பயிற்சி. அடுத்து எளிமையா செய்யக்கூடிய ஒரு பயிற்சியோட நான் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.